இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிறோம். திருக்காட்சி பெருவிழா மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தை 1 12 வரை மட்டுமே உள்ள விவிலிய பகுதிகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகமாக கூட பார்க்கிறோம். ஞானிகள், அரசர்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற ஞானிகளுடைய பெருவிழா, அரசர்களுடைய பெருவிழா என்றெல்லாம் கூட இந்த விழாவை அழைக்கின்றோம். ஆனால் இந்த ஞானிகள் எங்கிருந்து வந்தார்கள்? கிழக்கில் இருந்து வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. கிழக்கில் இருந்து வந்த ஞானிகளுக்கு ஏதாவது பெயர்கள் இருக்கிறதா? கண்டிப்பாக உண்டு. அவர்களுக்கு மெல்கியூர், கஸ்பார், பல்தசார் என்று சொல்லப்படுகிறது. மெல்கியூர் பாரசீக ஞானி, அதாவது பெர்சியா நாட்டு ஞானியாக சொல்லப்படுகிறார். கஸ்பார் என்பவர் எத்தியோப்பிய ஞானியாக சொல்லப்படுகிறார். பல்தசார் என்பவர் அரேபிய ஞானியாக சொல்லப்படுகிறார். இந்த 3 ஞானிகளும் ஆண்டவர் இயேசு உடனடியாக பார்க்க வந்தார்களா அப்படின்னா, ஆண்டவர் இயேசு பிறந்த உடனடியாக பார்க்க வந்தார்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அதாவது ஆண்டவர் இயேசுவுக்கு 2 வயது இருக்கும்போது அவரை பார்க்க வந்தார்கள், காண வந்தார்கள் என்றுதான் விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்ப 2 வயதாக இருக்கும்போது அவரை பார்க்க வந்தவர்கள் 3 ஞானிகள் தானா அப்படின்னா அதுவும் இல்லை. விவிலியத்தில் ஆதாரம் இல்லை. 3 ஞானிகள் அப்படின்றது எதை வைத்து நாம் சொல்கிறோம்? அவர்கள் கொடுத்த பரிசை வைத்து சொல்கிறோம். அவர்கள் 3 பரிசை காண்டவருக்கென காணிக்கையாக கொடுத்தார்கள். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் என்று 3 பரிசை காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள். அப்போ 3 பரிசை கொடுத்தது நிமித்தமாகத்தான் 3 ஞானிகள் என்று ஒரு கணக்குக்கு வருகிறார்களே தவிர 3 ஞானிகள் தான் அங்கு வந்தார்கள், 3 ஞானிகள் தான் ஆண்டவர் இயேசுவை தேடினார்கள் என்று எந்த விவிலிய ஆதாரமும் இல்லை. இந்த ஞானிகளை ராஜாக்கள் என்று சொல்கிறோம். 3 ராஜாக்களுடைய பெருவிழா, 3 அரசர்களுடைய பெருவிழா என்றெல்லாம் சொல்லி நாம் பெருமைப்படுகிறோம். இவர்கள் உண்மையாகவே ராஜாக்களா? இவர்கள் உண்மையாகவே அரசர்களா என்றெல்லாம் கூட நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் திருச்சபையினுடைய பாரம்பரியத்தில் நாம் இவர்களுடைய 3 ராஜாக்களுடைய திருவிழா, 3 அரசருடைய திருவிழா என்றெல்லாம் கொண்டாடுகிறோம். ஆனால் கண்டிப்பாக விவிலியத்தில் இன்று கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி வாசகத்தில் அரசர்கள் என்று ஒருபோதும் சொல்லவில்லை, ராஜாக்கள் என்றும் ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால் எதன் அடிப்படையில் இந்த பாரம்பரியம் திருச்சபையில் பின்பற்றப்பட்டது என்பதையும் கூட நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திருப்பாடல் 72 இறைவார்த்தை 11 இவ்வாறு சொல்லப்படுகிறது: எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள் என்று திருவிவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திருப்பாடலிலே. அன்புக்குரியவர்களே, அப்ப எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள் என்று சொல்லப்படுகின்ற போது, இந்த ஆண்டவர் இயேசு குழந்தையாக அவரை பார்த்தபோது இவர்கள் நெடுஞ்சாங்கடையாக வணங்கி விழுந்தார்கள். அப்ப அதை குறித்து தான் அப்ப இவர்கள் அரசர்களாக இருக்கக்கூடும், இவர்கள் ராஜாக்களாக இருக்கக்கூடும் என்றும் திருச்சபையினுடைய பாரம்பரியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனால் அவர்கள் அரசர்களாக வந்தார்களா, ராஜாக்களாக வந்தார்களா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஞானிகள் ஆண்டவர் இயேசுவை தேடி வந்தார்கள் என்பது உறுதி. ஞானிகள் முதலில் எங்கு வந்தார்கள்? யாரை தேடி வந்தார்கள்? இயேசுவை தேடி வந்தார்கள். ஆனால் எங்கு வந்தார்கள்? எருசலேமுக்கு வந்தார்கள். எருசலேமுக்கு வந்த ஞானிகள் என்ன சொன்னார்கள்? ஏரோது அரசனை பார்த்தார்கள். ஏரோது அரசனை பார்த்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரை நாங்கள் அவரது விண்மீன் இழக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்ப யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிற அந்த ஆண்டவர் இயேசுவை தேடி ஏரோதிடம் வந்தார்கள். அப்ப ஏரோது உடனடியாக தன் அரசபையை கூட்டுகிறார். அரசபை அத்தனை பேரையும் கூப்பிட்டு, மெஸ்ஸியா எங்கே பிறப்பார் என்று எனக்கு உடனடியாக தெரிந்தாக வேண்டும் அப்படின்றார். எங்கேயாவது ஞானிகள் மெஸ்ஸியாவை நாங்க தேடி வந்தோம், மெஸ்ஸியா பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல, எந்த வார்த்தையுமே சொல்ல. அவர்கள் சொன்னது யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர மெஸ்ஸியா என்ற வார்த்தையை சொல்ல. ஆனா ஏரோது சொல்றாரு, ஏரோது அரசன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? மெஸ்ஸியா எங்கே பிறப்பார் என்று எனக்கு உடனடியாக தெரிந்தாக வேண்டும் அப்படின்னார். அப்ப ஏதோ ஒரு கனெக்ஷன் இல்லையா? ஏரோதுக்கு எப்படியோ முன்பாகவே தெரிந்திருக்கிறது, யூதர்களின் அரசனாக பிறப்பவரும் மெஸ்ஸியாவாக பிறப்பவரும் ஒருவர் தான் என்பதை ஏரோது எப்படியோ அறிந்து வைத்திருக்கிறார். அவர் அறிந்து வைக்காமல் கண்டிப்பாக அவர் இன்னொரு பேரை சொல்லி அவன் தனது அரசவையில் தேடச் சொல்ல மாட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இவர்கள் என்ன செய்கிற, அரசவையில் இருந்த ஞானிகள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த இறையியலாளர்கள் என்ன சொல்றாங்க? அவர்கள் உடனடியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. எல்லாத்தையும் அறிந்து ஆய்ந்து விட்டு ஏரோதுவிடம் சொல்கிறார்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் தான் அவர் பிறக்க வேண்டும், மெஸ்ஸியா பிறக்க வேண்டும் அப்படின்றாங்க. அப்ப
இந்த ஞானிகள் அவர்கள் தேடி வந்தது ஏரோதிடம் சொன்னது, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஆனால் ஏரோது மெஸ்ஸியா. அப்ப யூதர்களின் அரசரும் மெஸ்ஸியாவும் இவர்கள் இந்த ஞானிகள் தேடி சென்றதை விண்மீன் எழக்கண்டோம் என்று தேடி சென்றார்களே, அந்த இடமும் பெத்லகேம் தான். அப்ப யூதர்களின் அரசராக இருப்பவரும் மெஸ்ஸியாவாக இருப்பவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருப்பவரும் இந்த இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா இயேசுவுக்கு அப்ப பெயர் வச்சுட்டாங்க, இந்த குழந்தை தான். ஏன்னா இயேசுவுக்கு பெயர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த 8வது நாளில் அவருக்கு பெயர் சூட்டி விட்டார். அப்ப பெயர் சூட்டி விட்டார்கள், அவர் இயேசு என்று அறியப்பட்டு விட்டார். அப்ப இயேசு என்று அறியப்பட்ட அவரைத்தான் இந்த ஞானிகள் நெடுஞ்சாங்கடையாக வணங்கினார்கள் என்று விவிலியம் சொல்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி, மெஸ்ஸியாவினுடைய பிறப்பை பற்றி, யூதர்களின் அரசரை பற்றி ஏரோதும் அறிந்து வைத்திருக்கிறார் என்பது விவிலியத்தின் ஆதாரம். அதான் உண்மை. இந்த ஞானிகள் விண்மீன் எழக்கண்டோம், அவரது விண்மீன் எழக்கண்டோம், நாங்கள் அவரை தேடி வந்திருக்கிறோம் என்று சொன்னார்களே. விண்மீனுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் என்ன தொடர்பு, என்ன பொருத்தம் இருக்கிறது, என்ன சம்பந்தம் இருக்கிறது என்றெல்லாம் கூட நாம் சிந்தித்து பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சொல்லும் போது ஜீசஸ் இஸ் தி ஸ்டார் ஆஃப் தி பெத்லகேம் அப்படின்வாங்க. இன்னொரு விதமா கூட ஆண்டவர் இயேசுவை சொல்லுகிற போது ஜீசஸ் இஸ் கால்டு தி மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு அதிகாலை விண்மீன் அப்படின்னு சொல்றதையும் பெத்லகேமினுடைய விண்மீன் இயேசு என்று சொல்வதிலும் பெருமைப்பட்டார்கள். அப்ப இயேசுவே சொல்லுகிறாரே, நானே உலகின் ஒளி என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசு உலகின் ஒளியாக இருக்கிறார் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. அப்ப உலகின் ஒளியாக பிறந்திருக்கிற ஒரு மெஸ்ஸியாவைத்தான் இங்கு தேடி வந்திருக்கிறார்கள் என்பதும் உண்மை. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த உடனடியாக ஒரு விண்மீன் தோன்றியது என்று பார்க்கிறோம். ஆனால் இறந்த உடனடியாக என்ன தோன்றியது பாருங்களேன். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 27 இறைவார்த்தை 45 பார்க்கிறோம். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. அப்ப 3 மணி நேரம் இருளாக இருந்தது ஆண்டவர் இயேசு இறந்த போது. அப்ப விவிலியம் என்ன மிக ஆணித்தரமாக, ஒருவர் பிறக்கின்ற போது ஒளி உண்டாகிறது, அவர் இறக்கின்ற போது நாடே இருளாகிறது. அப்போ ஒளியாக பிறந்தவர் தான் ஆண்டவர் இயேசு என்பதை இந்த நாளில் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் விண்மீன் ஆண்டவருக்காக எழுந்திருக்கிறது. அப்போ விண்மீன் எழக்கண்டம் என்றால் அது ஆண்டவரின் விண்மீன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக எழுந்த விண்மீன் தான் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகள், திருக்காட்சி பெருவிழா கற்பிக்கின்ற படிப்பினை என்ன? நமக்கு திருக்காட்சி பெருவிழாவில் எண்ணற்ற காரியங்களை சிந்திக்கின்றோம். ஆனால் கற்றுத்தருகின்ற படிப்பினை என்பதை நாம் புரிந்து கொள்கின்ற போது நமது வாழ்வில் இந்த திருவிழாவின் அர்த்தம் பிறக்கும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. முதலில் இயேசுவை தேடினார்கள் ஞானிகள். நாம் இயேசுவை தேட வேண்டும். எங்கே தேடுவது? இந்த சமூகத்தில் இயேசுவை தேட வேண்டும். இந்த சமூகத்தில் இயேசுவை சகோதர சகோதரிகள் மத்தியில் இயேசுவை காண வேண்டும். அதில் தான் நாம் ஞானிகளைப் போல இயேசுவை தேடுகிறோம் என்பதில் அர்த்தம் இருக்கிறது. எளிய பிள்ளைகளில் ஆண்டவர் இயேசுவை தேட வேண்டும். ஆண்டவர் இயேசுவை சொல்லி இருக்கிறாரே, சின்ன சிறிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி இருக்கிறாரே. அப்ப ஆண்டவர் இயேசுவை நாம் எளிய மக்களிடையே எப்பொழுது தேட ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது நம் வாழ்வும் சிறக்கும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. இரண்டாவதாக, இறை வார்த்தையில் ஆண்டவர் இயேசுவை தேடுவோம். இறை வார்த்தையில் ஆண்டவர் இயேசுவை நாம் கண்டுகொள்ளவில்லை என்றால், என் ஆண்டவர் தான் என்னோடு பேசுகிறார், இறை வார்த்தையை வாசிக்கிற போது என் ஆண்டவர் எனக்கு அறிவுறுத்துகிறார், என் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், அவர் குரலைத்தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு நமக்கு இல்லை என்றால் நாம் ஆண்டவர் இயேசுவை நாம் எங்கும் தேட முடியாது. திருப்பலியில் ஆண்டவரை தேட கற்றுக்கொள்ளுங்கள். திருப்பலியில் இறை பிரசன்னத்தின் போது நற்கருணையில் எழுந்து வருகின்ற ஆண்டவரை நாம் தேட கற்றுக்கொள்ள வேண்டும். நற்கருணையில் ஆண்டவரை பார்க்காத மனிதர்கள் வேறு எங்கும் ஆண்டவரை நாம் கண்டுகொள்ளவும் முடியாது. கண்டிப்பாக அன்புக்குரியவர்களே, நான்காவதாக அமைதியில் ஆண்டவரை தேடுங்கள். எங்கேயாவது வெளியிலையா? இல்ல, நம்மிடத்தில் சலனமில்லாத சாந்தமான ஒரு இதயத்தில் ஆண்டவர் இயேசுவை தேடி பாருங்கள். நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நம்மிலே நாம் எப்பொழுது அமைதியான சூழ்நிலையில் சலனமில்லாத ஒரு இதயமாக நாம் இருக்கின்றோமோ அப்பொழுது நம்மில் ஆண்டவரை நாம் தேடி பார்க்க வேண்டும். நம்மில் ஆண்டவரை நாம் தேடி பார்க்கவில்லை என்றால் வேறு எங்கும் நாம் ஆண்டவரை தேடுவது என்பது மிக கடினமான ஒன்றாக விட்டது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, முதலில் ஆண்டவரை தேடுங்கள். ஞானிகள் ஆண்டவரை தேடி சென்றார்கள். நாமும் ஆண்டவரை தேடுகின்ற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் பயணிக்க வேண்டும். இரண்டாவதாக, ஞானிகள்
பணிந்து நடந்து கொண்டார்கள். அவர்களிடத்தில் ஒரு பணிவை பார்க்க முடியும். நெடுஞ்சாங்கடையாக விழுந்து வணங்கினார்கள் என்று பார்க்கிறோம். குழந்தை இயேசுவை வணங்கினார்கள். அன்புக்குரியவர்களே, நமது வாழ்விலும் கூட இந்த தாழ்ச்சியும் பணிவும் நம் வாழ்வில் எப்போதும் இருக்க வேண்டும். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த படிப்பினையும் அதுதான். நமக்கு தாழ்ச்சியாக இருக்கத்தான் சொல்லி கொடுத்திருக்கிறார். பிறருடைய பாதங்களை கழுவுங்கள் என்றுதான் சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்ப தாழ்ச்சியும் பணிவும் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தது. அதே தாழ்ச்சியும் பணிவும் என்று நமக்கும் இருக்க வேண்டும். ஞானிகள் ஆண்டவருக்கு முன்பாக எவ்வளவு பணிவோடு நடந்து கொண்டார்களோ அதே பணிவு இன்று நம்மிடமும் இருக்கின்ற போது நாமும் இந்த உலகத்தில் சமூகத்தில் மதிக்கப்படுகிற பிள்ளைகளாக வாழ முடியும் என்பதில் மாற்றமில்லை. மூன்றாவதாக பார்க்கிறோம், வாழ்வில் உயரிய பரிசாக ஆண்டவருக்கு நாம் என்ன கொடுக்க போகிறோம்? ஞானிகள் ஆண்டவருக்கு உயர்ந்த பரிசாக கொடுத்தார்கள். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை பழமுமாக அள்ளி கொடுத்தார்கள். நாம் இன்று எதை கொடுக்க போகிறோம்? அன்னை தெரசாலை ஒரு முறை கேட்டபோது, இந்த உலகத்தில் கடவுளுக்கு அர்ப்பணம் எதை செய்வீர்கள் என்று கேட்டபோது, நான் வாழ்ந்த வாழ்வும் செய்த பணியையும் தான் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்வேன் என்று சொன்னார்கள். அதுதானே உயர்ந்த பரிசாக இருக்க முடியும். அப்ப நம் வாழ்விலும் கூட நாம் வாழ்ந்த வாழ்வும் நாம் செய்கின்ற பணியும் தான் ஆண்டவருக்கு உகந்த பரிசாக இருக்க முடியும். பவுலடிகளார் சொல்வதை போல, உகந்த பலியாக ஆண்டவருக்கு உங்களையே நீங்கள் அர்ப்பணியுங்கள் என்று சொல்கிறார். அப்ப நம்மை ஆண்டவருக்கு உகந்த பலியாக எப்பொழுது அர்ப்பணிக்கிறோமோ, உகந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்கிற போது அதுதான் கடவுளுக்கு உயர்ந்த பரிசாக கண்டிப்பாக இருக்க முடியும். நான்காவதாக, ஞானிகளுக்கு ஒரு எச்சரிக்கை மணி ஒலிக்கப்பட்டது. என்ன எச்சரிக்கை மணி? கனவில் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக அவர்கள் திரும்பி சென்றார்கள். ஏனால் ஏரோது அவருடைய சதி திட்டங்களை தெரிந்து கனவில் எச்சரிக்கப்பட்டார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கனவில் எச்சரிப்பு மணி என்பதை மிகவும் ஆணித்தராக நம்பினார்கள். அதனால் உடனடியாக வேறு வழியாக சென்றார்கள். நம்ம வாழ்க்கையிலும் கூட கடவுள் எத்தனையோ எச்சரிக்கை மணிகளை ஒழித்துக் கொண்டுதான் இருக்கிறார். துன்பங்கள் வழியாக, வேதனைகள் வழியாக, போராட்டங்களின் வழியாக, அல்லது எத்தனையோ பிரச்சனைகளை எத்தனையோ தடைகள் நம் வாழ்வில் வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கூட நம் வாழ்வில் வருகின்ற எச்சரிக்கை மணிகள். நாம் உண்மையாக இவையெல்லாம் எச்சரிக்கை மணிதான். கடவுள் எனக்கு கொடுக்கிற எச்சரிக்கை தான். எதற்காக? நான் ஆண்டவரிடம் திரும்பி வருவதற்கும் என்ற ஒரு எச்சரிக்கை மணிதான் என்பதை எப்பொழுது உணர்ந்து கொள்கிறோமோ நாமும் திருந்தி வருவோம். ஞானிகள் வேறு வழியாக அவர்கள் நாடுக்கு திரும்பி சென்றதை போல என்று நாமும் ஆண்டவர் பக்கம் திரும்பி வர வேண்டும். நம் வாழ்வில் எச்சரிக்கை மணிகள் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் நினைவில் கொண்டவர்களாக, நம் வாழ்வில் உணர்ந்தவர்களாக உண்மையாக ஆண்டவருக்கு பின்னால் திரும்பி வருகிறோம் என்றால் நம் வாழ்வும் உயர்ந்ததாக மாறும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் இந்த திருக்காட்சி பெருவிழாவில் இயேசுவை தேடுவோம். மனதார இயேசுவை தேடுவோம். நம்மிலும் பிறரிலும் தேடுவோம். பணிந்து வாழ்கின்ற பிள்ளைகளாக வாழ்வோம். ஞானிகளைப் போல நம் வாழ்விலும் ஆண்டவருக்கு உயர்ந்த பரிசாக நம் வாழ்வையே பரிசாக ஒப்படைப்போம். நம் வாழ்வில் வருகின்ற எச்சரிக்கை மணிகளை நாம் திருந்துவதற்கும் ஆண்டவர் பக்கம் திரும்பி வருவதற்கும் தான் என்று உணர்ந்து வாழ்வோம். கண்டிப்பாக இந்த திருக்காட்சி பெருவிழா ஞானிகளின் வருகையால் நமது வாழ்விலும் நிறைந்த ஞானத்தோடு வாழ்வதற்கு கண்டிப்பாக உதவும். இறைவன் நம்மையும் இந்த திருக்காட்சி பெருவிழா வழியாக ஆசீர்வதிப்பாராக, அருள் பொழிவாராக. ஆமென்.